விஜய் எல்லாரையும் திருடிட்டாரு அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே திருமாவளவர்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து அப்படியா? எல்லாரையும் திருடிட்டாரு அப்படின்னு பொதுவாக அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஏற்க முடியாதது. ரெண்டாவது என்ன, யார் தவறு செய்தாலும் அது தவறு. முதல்ல 6 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க தாவேக்காவில் இறஞ்சாங்க. அதை உடனடியாக அதை எதிர்த்து அறிக்கை விட்டவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். இது தவறான ஒரு நடைமுறையை ஊக்கப்படுத்தும். இது ஏற்புடையதல்ல. இது விஜய்க்கு தாவேக்காவுக்கு அவப்பேர் ஏற்படுத்தும். ஆகவே இதனை ஊக்கப்படுத்தக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னவர். அதே நேரத்தில் இன்றைக்கு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவையும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனையும் திமுக பேரம் பேசுவதையும் ஏற்க முடியாது. அதாவது என்னென்னா, ஜனநாயக படுகொலையில் யார் ஈடுபட்டாலும் அது ஜனநாயக படுகொலை. அந்த அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று ஆருடம் சொல்வது என்பது எந்த அடிப்படையில் என்கிற கேள்வி எழுகிறது. அதே போல் இன்றைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள் ஊழல்வாதிகள் தான் என்று என்னுடைய நண்பர் அக்னீஸ்வரனை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அதிமுகவில் பயணித்தவர்கள் ஊழல்வாதிகள் என்பதை அக்னீஸ்வரனை ஏற்றுக்கொண்டதாக நான் கருதுகிறேன். ஒன்று அப்படி இல்லை, நீங்கள் சொன்னதை சொல்கிறேன். அதே மாதிரி திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுகிறது. அதாவது எந்த வாஷிங் மிஷினில் இவர்கள் துவைக்கப்பட்டார்கள் என்று. அதே கேள்வி எனக்கும் ஒன்று தோன்றுகிறது. எந்த வாஷிங் மிஷின் செந்தில் பாலாஜியை துவைத்து எடுத்து திமுக இணைத்து கொண்டதோ, எந்த வாஷிங் மிஷின் ஓபிஎஸ்ஐ துவைத்து எடுத்துக்கொண்டதோ, அப்படிப்பட்ட வாஷிங் மிஷின்கள் இருதரப்புக்கும் உகந்ததல்ல என்பது எனது கருத்து. இன்னொரு செய்தி என்னென்னா, இன்றைக்கி நம்ம அக்னீஸ்வரன் ஆரம்பத்தில் சொன்னார், நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். அதாவது என்னென்னா, தாவேக்காவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க, இணக்கமாக செயல்படுறாங்க. ஆகவே அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள், கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நேரடி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். விஜயை பொறுத்தளவுக்கு, முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். என்னென்னா, அவரே சொன்னார் கரூர் கூட்டத்தில். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி காலையில் எங்கள் தலைவர் சொன்னார், என்னென்னா டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேச்சு முக்கியமாக அல்லது காரியம் முக்கியமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதில் எதிர்கட்சிகள் அல்லது கொள்கை எதிரிகள் அல்லது எதிர்கட்சிகள்கிட்ட நாம் அல்லது கொள்கை எதிரியாக இன்றைக்கு ஒன்றிய அரசு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற பாஜகவிடம் எந்தெந்த அடிப்படையில் முரண்படுவது, எந்தெந்த அடிப்படையில் சாதகமான பலன்களை, அது ஒன்றிய அரசு அதுதான் நிதியெல்லாம் விடுவிக்கணும், பலன்களை நாம் பெற்றுக்கொள்வது என்பதில் ஒரு டாக்டிக்ஸ் வேணும். காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக்டிக்ஸை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைக்கொள்கிறாரு. ஆகவே அப்படி கைக்கொள்றதுனாலேயே நீங்கள் அவர் பாஜகவுடைய கள்ள உறவு வச்சுக்கிறார் என்று சொல்வதை ஏற்க முடியாது. காரணம், அவர் தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸை காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சித்தவர், திமுகவோடு இருக்கிற விசிகாவோடு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சித்தவர். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை பாஜக கனவு கண்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஆட்சி புரிந்த காங்கிரஸ், அதன் பிறகு எந்த அதிகாரத்திற்கும் வர முடியாத காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தார். ராகுல் காந்தியை மேடையில் வைத்து கொண்டார் தான் முதலமைச்சராக பதவியேற்கிற பொழுது. ஆகவே அவர் செயல்பாட்டின் மூலமாக பாஜகவை தீர்க்கமாக எதிர்க்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அவர் திறம்பட பெறுகிறார் என்பது தான் இப்போ நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக இப்படி பெறுகிறாரே என்கிற அந்த ஒரு பதைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இயல்பாகவே இருப்பதாகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயத்தில் என்னுடைய நண்பர் அக்னீஸ்வரன் என்ன சொன்னார்னா, அந்த கரூரில் இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்கியிருக்காரு, அது தவறானது அப்படின்னு சொல்கிறார். அவர் வழக்கறிஞர், இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் சுசில் ராஜ்குமார் கூட வழக்கறிஞர், அவங்களுக்கு தெரியும். அதாவது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டிவ்னு 2 இருக்குது. அதாவது முன் தேதியிட்டு ஒரு விஷயத்தை நாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதும் இதன் பிறகு நடைமுறைக்கு கொண்டு வருவதும் இருக்குது. உடனடி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, 87 25 வன்னியர்கள் இறந்துட்டாங்க இடஒதுக்கீடு போராட்டத்தில், அவங்களுக்கு கொடுங்கிறாரு.
அதே போல் கொங்கு ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா 71ல் 63 பேர் வந்து விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் பெறுவதற்கான போராட்டத்தில் 63 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் கூட அப்படின்னு கேட்குறதெல்லாம் விதண்டாவாதம். ஆக இது நல்ல விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க தாவே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல நடத்தியதில் அக்னீஸ்வரன் நான் பதில் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கோலப்பன் சார், ஒரு நிமிஷம். அக்னீஸ்வரனுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இது தாவேக்காவோட இருந்தவங்க தாவேக்கா கட்சிக்காரவங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதே சமயத்தில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள், அவர்கள் மிகுந்த ஏழ்மையான பின்புலத்தை கொண்டவர்கள். அப்படி இருக்கிற பொழுது ஏன் இதன் பிறகு இப்போ எந்த இன்சிடென்ட்டில் யார் இறந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தை காப்பதற்கு ஒரு நடவடிக்கை இப்படி ஏன் எடுக்கக்கூடாது? இன்னைக்கு செஞ்சிட்டார் விஜய், நாளைக்கு வந்து இன்னும் நடக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், இன்னொரு அரசியல் கட்சி மாநாட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, அப்போ அவர் மறுக்க முடியாது, அப்போ செஞ்சுதான் ஆகணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் செஞ்சுதான், திமுக இருந்தாலும் செஞ்சுதான், அதிமுக இருந்தாலும் செஞ்சுதான். ஆகவே இது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதான் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இன்னைக்கு கேட்டீங்க கோலப்பன் சார் கடைசியாக தான் இந்த செய்திக்கு வந்தார். எனக்கு ஒன்று கேட்டுறேன், பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் சார்? அது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதெல்லாம் பேசுகிறாங்களா? ஆமாம், அது நடக்க தானே செய்யுது. யாரெல்லாம் பேசுகிறாங்க? யார் பேசுகிறா? திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இணைந்து பேசப்படுற செய்தி தான் பொது வெளியில் செய்தியாக வருகிறது. இன்னைக்கு அதான் ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அப்படின்னா அங்க ஏதோ ஒரு ஃபேக்ட் நியூஸ் வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் சொல்ல மாட்டார்ல, ஆதாரத்தோடு பேசக்கூடியவர் தானே எங்கள் தலைவர். அப்படி இருக்கிற பொழுது அப்போ சீமானே அந்த கூட்டணிக்குள்ள இணைச்சுக்கிறாங்களா? வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எதிரும் புதிருமாக இருந்த திமுகவும் அதிமுகவும் விஜய் என்கிற ஒரு நபர் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் 2 பேரும் கைகோப்பதற்கு தயாராக இருப்பது ஓப்பன் சீக்ரெட். இது உங்களுக்கு தெரியுமா? இது யார் பார்த்தா? நோ, இது ஓப்பன் சீக்ரெட், வெளிப்படையான ஒரு ரகசியம். இது சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் எம்ஏ கோபி அவர்கள் வெளிப்படுத்தினார். பேபி அவர்கள் வெளிப்படுத்தினார். ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் எங்கள் தலைவர் கூட டாக்டர் எழுச்சி தமிழ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சில விஷயங்களை அதாவது பேச ஆரம்பித்தால் திமுகவோடு நெருடல் ஏற்படுகிற அந்த நெருடலை வெளிப்படுத்துகிற அந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அதோடு சேர்த்து புரிஞ்சுங்க சொல்கிறேன். என்ன சொல்கிறார்? நான் ஓப்பனாக பேசினேன்னா நிறைய சங்கடங்கள் உருவாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே இது உண்மை, நடந்தது உண்மை. திமுகவும் அதிமுகவும் இணைந்து விஜயை வந்து வரவிடாமல் தடுத்து தாங்கள் வந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நடந்த முயற்சி என்பது உண்மை. அந்த முயற்சிக்கு பின்புலத்தில் பாஜக இருந்ததும் என்பது உண்மை. இந்த பாஜக இருந்ததை புரிந்து கொண்டதால் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இதற்கு ஏற்பு கொடுக்காமல் வெளியேறினாங்க. அதுதான் காரணம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு. நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், திமுக கூட்டணி தொடர்கிறோம் என்று சொன்ன 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் அதை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி நாங்கள் தொடரவில்லைன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பின்புலத்தை வந்து அவர்கள் புரிந்து கொண்டதால், தெரிந்து கொண்டதால் தான். ஆகவே இதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து விஜயை வந்து வீழ்த்துவதற்கு எங்கள் நண்பர் அக்னீஸ்வரன் சொல்கிறாரு, அவருக்கு வந்து எதிர்கட்சி எதிர்னே தெரியல, குழம்பி இருக்கிறார், முடியல. ஏன்னா உண்மையை ஒத்துக்கிறாரு. இன்னும் அடுத்த 20 ஆண்டு காலம் வந்து விஜய் தான் ஆட்சியில் இருப்பார், எதிர்ப்பே இல்லை, மக்கள் ஆதரவு ஏகோபித்தது இருக்கிறது என்பது அவர் இருங்க சுசில் சார் அப்படி என்பதை என்னுடைய நண்பர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆகவே சீமானை கொண்டு வருவதற்கு, சீமானை பொது வேட்பாளர், சீமான் என்பவர் திராவிடத்தையே கேள்விக்கு உள்ளாக்குனவர். தந்தை பெரியார் திரும்ப சொல்றார், அதை எப்படி திமுக ஏற்றுக்கொள்ளும்? நீங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களே சார். திமுக அதிமுக ஒன்று சேருவதற்கு, பிஜேபியோடைய ஏற்பாட்டோடு ஆதரவோடு ஒன்று சேர்வதற்கு ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் சீமானை ஏற்க மாட்டார்கள்? சீமானாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொது எதிராக இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. சுஷில் சார், சீமானையும் எடுத்துக்காங்க அப்படிங்கிறாங்களே, நீங்க எதுவும் இல்லைன்னீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே சார். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அவரது எம்எல்ஏக்கள் திருடுறது, அதை இவங்க உண்மையான சொல்லுங்க, அது கரெக்டானு சொல்லுங்க. திருமாவளவன் ஒரே ஐடியா விஜய்க்கு வந்து நீங்க வந்து இல்ல, சீமான் இந்த ஒரு ஃபேக்ட்டை நம்ம பண்ணிக்குவோம். சீமான் அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க, அதுக்கான வேலை போய் ஒரு செய்தி நான் முடிக்கல. அப்புறம் நண்பர் சொன்ன செய்தியை சொல்றேன். அதாவது என்னன்னா,
எங்கள் தலைவரையோ வந்து தோழர் வன்னியரசையோ எல்லாம் திமுககாரன் சொல்வதெல்லாம் வந்து பொதுவெளியில் இப்படி பேசுவது என்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. அதை வந்து நம்ம சுசில் ராஜ்குமார் போன்றவர்கள் கைவிட வேண்டும். இதை அப்படி என்னுடைய வேண்டுகோளாகவே கேட்குற காரணம் என்னென்னா, நாங்கள் தனி கட்சி, எங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, தலைமை அனைத்தும் வந்து இருக்கிறது. நாங்கள் யாரிடமும் போய் யாருடைய பேச்சுக்காக மகடிக்கு வந்து நாங்கள் ஆட்டமாட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னோம்னா, ஒரு கூட்டணியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணியிலிருந்து நாம் வந்து இன்னொரு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்கிற பொழுது அந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் தகவல் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஆதரிக்க போகிறோம், நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்க போகிறோம் என்கிற தகவல்களை சொல்கிறோம் என்பதுதான் அது ஒரு உறவுக்கு அது அடையாளமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாகரிக அரசியல் அது. அதுக்காக நாங்கள் அனுப்பி தான் போய் சேர்ந்தோம், நாங்கள் அனுப்பி தான் அவங்க போனாங்க என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஏற்புடையதெல்லாம் அது உண்மையும் கிடையாது. ஆகவே நாங்கள் இண்டிபெண்டாக இந்த மக்களுக்கு எது சரி, இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இங்கே கொல்லைப்புறத்தில் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் இங்கே பண்ணக்கூடாது, ஒரு ஆட்சியை நடத்திவிடக்கூடாது, கவர்னர் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது என்கிற அந்த அக்கறையில் தான் நாங்கள் வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு மக்களுடைய மேண்டேட் தீர்ப்புக்கு ஆதரவாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொல்லைப்புறத்துல வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிரும். ஆனா விஜய் வந்து அதிமுக கொல்லைப்புறத்திலிருந்து 6 எம்எல்ஏவை இழுக்கலாம் இல்லையா? தலைவர் என்ன சொன்னாரு? அன்றும் இன்றும் என்றும் திமுக. நீங்க அவர் கவர்னர் கொடுக்கும்போது பேர எழுதி விட்டீங்க. 3 நாளைக்கு முன்னாடி திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? இல்லைங்க, நாங்க திமுகவுடைய நட்பு தொடரும்ன்றாரு. ஆட்சியில் இருக்கிறீங்கல்ல, அப்ப எப்படி இது? சரி, நான் அக்னிவேஷனுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா, அந்த 6 எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ண உடனே நாங்கள் வந்து எதிர்த்தவங்க நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த 6 எம்எல்ஏக்கு இல்லை, இவங்க பண்ணுற குதிரை பேரத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இவங்க பண்ணுறது மட்டும் என்ன பேரும், திமுக பண்ணுறது என்ன பேரும். ஆகவே வந்து அதுவே தவறானதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். கடைசி என்ன சொன்னீங்க? 2 எம்எல்ஏ திமுக வாங்கி 61 சட்டமன்ற உறுப்பினரை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? 2 எம்எல்ஏ தொடங்குறீங்க. ரஜினிட்ட கேளுங்க. இல்ல 2 எம்எல்ஏ அதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது 20ஆக மாற்றுவதற்கு முன்பு விழித்துக் கொண்டார். அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். மாற்றி கொண்டாரு. அதாவது விஜய் வந்து அதிமுக இருக்காரு. நீங்க விசிகாவை இவ்வளவு தூரம் புகழ்ந்து விசிகா போல இதெல்லாம் சொல்லி சொன்னார் திமுகவுக்கு. ஆனா விசிகால இருக்கிற நிர்வாகிகளை திருடுறீங்களா திமுக? அது எப்படி ஏத்துக்கிட முடியும்? யார் திருடுனா? எங்க பனையூர் பாபு எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க? ஏங்க என்ன வேணாலும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜனநாயகத்தை கேள்வி கேக்குறீங்க. அது விசிக வேடிக்கை பாக்குது. தீந்து போன கட்சிக்கு அதாங்க பிரச்சனை. பேச வேண்டிய பிரச்சனை. கட்சிக்கு எக்ஸ் எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க. எம்எல்ஏ வாங்கிட்டு இருக்கோம். சரி, நன்றி ரஜினிகாந்த். அதாவது இந்த கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தோணலை. சுசில் ராஜ்குமார் சொன்னது ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா? யாரு? சுசில் ராஜ்குமார். அது என்னன்னா, அவர் நம்ம கோலப்பன் சாரும் சரி சுசில் ராஜ்குமாரும் சரி ஒரு கருத்தை சொல்றாங்க. கோலப்பன் ராஜ்குமார் சாருமே அது தெளிவு இல்லாம இருக்காரு. சரி, கோலப்பன் நாஞ்சில் கோலப்பன் ஒரு தெளிவு ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எங்களுக்கு முதல் எதிரியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான், சனாதன எதிர்ப்பு தான். அதனால் வந்து ஒரு பர்சனலாக இன்றைக்கி அண்ணாமலையை பார்த்தாலும் எங்கள் தலைவர் நலன் விசாரிப்பார், மோடியை பார்த்தாலும் நலன் விசாரிப்பார். ஈவன் வந்து ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்க எதிரில் வந்தால் கூட அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு போவார். அது வேறு விஷயம். அதே சமயத்தில் கொள்கை அடிப்படையில் பாஜகவை மிக மூர்க்கமாக இந்தியாவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். ஆகவே இன்றைக்கி வந்து திமுகவும் தாவேக்காவும் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்கேருந்து வருதுன்னா பாஜக எதிர்ப்பிலிருந்து தான் வருகிறது. ஆகவே அவர்கள் பிரதமர் பதவி கொடுத்தால் கூட எங்களுக்கு வந்து வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். எத்தனையோ முறை அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ முறை எங்களுக்கு வந்து அந்த நெருக்கடியை கொடுத்துருக்காங்க, ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நாங்கள் ஈல்டாகிற ஆள் கிடையாது. அதே சமயத்தில் இன்னைக்கு நான் இன்னொரு செய்தி சொன்னார், 2த்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுது. அது என்னென்னா, தாவேக அமைச்சரவையில் பங்கேற்றாலும் திமுகவோடு நல்லுறவு தொடர்ந்தது என்பதைத்தான் அவர் சொன்னார். அதை தாண்டி பாஜகவிலையும் அமைச்சர் பதவி வாங்குவீங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அதுதான் நான் விளக்கம் சொல்லிட்டேன். அது வேற. அதாவது என்னன்னா, திமுகவும் தாவேகவும் கொள்கையில் வேறுபாடானவர்கள் அல்ல.
திமுகவும் தாவேகவும் கொள்கையில் வந்து ஒரே கொள்கையை கொண்டவர்கள் தான். ஆகவே இவர்கள் 2 பேரும் இணைச்சு பேசுவது என்பது வேறு. அதே சமயத்தில் எங்கள் தலைவர் டாக்டர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் அன்றைக்கி சொன்னது கடந்த காலத்தை சொன்னதை நிகழ்காலத்தோடு இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து என்னென்னா, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றாலும் திமுகவோடு நாங்கள் வந்து நல்லுறவை தான் கொண்டிருந்தோம் என்பதை சொல்ல, அதை வந்து அந்த அப்போ நடந்ததை மே 9, 10, 11 தேதியில் நடந்ததை சொன்னதை அது இன்னைக்கு நடந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அது இல்லை. ஆகவே வந்து அதை எங்கள் தலைவரை பலமுறை தெளிவுபடுத்தினார். ஆகவே நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுப்போம். குழப்பம் வந்து மற்றவர்களுக்கு தான், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.